அடுத்தடுத்து அதிமுக கூட்டங்கள்ல தாவேகா கொடியை பார்க்க முடிகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் இல்லை, ஆனா கொடி இருக்கு. அதை பாராட்டி அதை ஒரு கூட்டணி கணக்காக திரு பழனிசாமி அவர்கள் பேசுவதையும் பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது? நீங்க இந்த கூட்டம், இந்த கொடியெல்லாம் வச்சு என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் மக்களை தேடிய பயணம் கிட்டத்தட்ட ஒரு 180 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு இருக்காரு. இதுவரை 180 தொகுதிகளுக்கு மேலேயே அவரு முடிச்சிட்டார். இந்த நேரத்துலதான் ஒரு கரூர் சம்பவம் நடக்குது. கரூர் சம்பவம் நடந்த முதல் நாள்ல இருந்தே அவர் தொடர்ச்சியா விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காரு. இடையில நீங்க இப்ப கூட கொடிதான் பறக்குது. தர்மபுரியில மாவட்டத்துல பிரச்சாரத்துக்கு போறப்ப ஒரு பிளெக்ஸே வச்சிருந்தாங்க. அதுல தாவேகா சார்பில் வரவேற்று ஒரு ஒன்றிய செயலாளர் நினைக்கிறேன் அவர் ஒரு பதாகையே வச்சிருந்தார். அது வரைக்கும் ஓகே. அது அந்த நிர்வாகிகள், ஒரு ஒன்றிய அளவுல நிர்வாகிகளுக்குள்ள விருப்பமா இருக்கலாம். ஆனா இப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறப்ப இந்த கூட்டணி அமையணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அலாதி விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா நான் பாக்குறேன். இன்னொன்று, பொதுவா ஒரு அரசியல் கட்சியில மாணவர் அணி, மீனவர் அணி, இலக்கிய அணி, கலை இலக்கிய அணி, வழக்கறிஞர் அணி, பல்வேறு பிரிவுகள் இருக்கும். மருத்துவர் அணி, சட்ட அணி, பல்வேறு அணிகள் இருக்கும். அதிமுகவுக்குள்ள இப்ப புதுசா தாவேகா அணி உருவாயிருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட வருது. ஏன்னா இன்னைக்கு அவங்க போற ஊர்ல எல்லாம், ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தினர் போகின்ற ஊர்கள் எல்லாம் அவர்களே ஒரு முறையான ஒரு கூட்டத்தை கூட்டியவர்களாக நம்ம பார்க்கல. ஆனா இன்னைக்கு அதிமுக கூட்டத்துல ரொம்ப பெர்ஃபெக்டா கொடியெல்லாம் காட்டுறாங்க அப்படிங்கறத பாக்குறப்ப உள்ளபடியே அதிமுக தாவேகா இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில இரண்டு தரப்பு தொண்டர்களுமே விரும்புறாங்க. நான் விஜய் விரும்புறாரு நான் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆழமா விரும்புறாரு. இன்னொன்று, அவர் தொடர்ச்சியா சொல்றாரு ஒரு வலுவான பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். இதைத்தான் அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சொன்னார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதத்துல அவர் அப்படிதான் பேசி ஆகணும் என்கிற நிலைப்பாடு ஒன்று. இன்னொன்று, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல எப்படி இருக்கணும் அவருடைய உரைகள், கூட்டணியை நான் பாத்துக்கிறேன், நீங்க களத்துல போய் வேலை செய்யுங்க அப்படிங்கறது தான் தொண்டர்களுக்கு அவங்க சொல்ற மெசேஜா இருக்கும். ஆனா இப்ப தாவேகா கொடியை காட்டி நீங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு பேசுறது அந்த கட்சி எந்த அளவிற்கு தாவேகாவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது. இன்னொரு பக்கத்துல சுவாமிநாதன் இப்போ கொடி பிடிச்சிட்டு இருக்கிறதுல இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுகவிலே ஒரு தாவேகா அணி வந்துருச்சா அப்படின்னு. முதல்ல யாரு கொடி பிடிக்கிற முதல்ல கேள்வி, அவங்கெல்லாம் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி. இது அனைத்தையுமே தாவேகா தலைமை அமைதியா தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிருச்சுன்னு சொல்வது ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர் சொல்றார், பொதுச் செயலாளர் சொல்றார். தாவேகா தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரல. எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு? இல்ல அவங்க பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்கதான் கரூர் சம்பவத்துக்கே பதில் சொல்லல. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுது எப்படி சொல்லுவாங்க, கரூர் சம்பவத்துக்கே சம்பவம் நடந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கழித்துதான் ஒரு வீடியோ மூலமா தான் பதில் சொல்றாங்க. கரூர் துயர சம்பவம் நடந்த பின்பு கூட அவர்கள் களத்துக்கு போறதுக்கே ரொம்ப தாமதமா தான் போறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை விஜய் தரப்பினர் அமைதியாக தான் பார்ப்பாங்க. அவர்களுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. பொதுவாக நீங்க முன்பு சுட்டிக்காட்டிய மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்க நிலையில் இருப்பதையெல்லாம் பகிரங்கமாக யாருமே சொல்ல மாட்டாங்க. திரு பழனிசாமி அவர்களே நீங்க இதற்கு முன்பு பேட்டிகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க வெளிப்படையா சொல்ல முடியாதுங்க, பொறுத்துருங்க பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சில கொடிகளை பார்த்த பிறகே பாத்தீங்களா கூட்டணி தொடங்கியாச்சு, பிரம்மாண்ட கூட்டணி வந்தாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்வது ஏதோ கணக்கு இல்லாம அவர் பேசுவாரா? ஏதோ ஒரு சமிக்கை வந்திருக்கணும்ல அவருக்கு. இல்ல, சமீட்சை என்பதை தாண்டி நீங்க இப்ப அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்கன்னே வைத்துக்கொள்ளும், அதிமுகவுடைய நிலைப்பாட்டின்படியே வைத்துக்கொள்ளும். அங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கிறவங்க, அல்லது விஜயோட நேரடி தொடர்பு இருக்கிறவங்க, அல்லது விஜயின் பின்னால் இருக்கிறவங்க நம்ம பார்க்கக்கூடிய புசி ஆனந்தா இருக்கலாம், நிர்மல் குமாரா இருக்கலாம், இவர்களையெல்லாம் தனிப்படி வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இவர்களையெல்லாம் சகஜமா கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த முடியுங்கிறது முதல்ல இந்த நேரத்துல அவர்கள் அதை பேசுவாங்களா? அவங்களுக்கு மிக முக்கியமான சட்ட சிக்கல்ல இருக்காங்க இன்னைக்கு. அதுல அவங்களுக்கான ஜாமீன் இன்னும் கோருவதற்கான ஒரு விஷயம் இருக்கு. கரூர் நீதிமன்றத்துல ஏற்பட்டக்கூடிய அந்த வழக்குகள் இருக்கு. இன்னும் கூட இந்த பவுன்ராஜின் அந்த மாவட்ட செயலாளருக்கு அடைக்கலம் கொடுத்தவர், அவர் மீது போடப்பட்ட வழக்குகள்ல கூட அவருக்கு முன்ஜாமீன் கோரின மனு கூட நேற்று தள்ளுபடியா இருக்கு. இப்படி பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கும்போது தாவேகா கூட்டணி குறித்து பேசுவதற்கான சமயமா அவங்களுக்கு இது காலம் கணிந்திருக்காது. அதே நேரத்துல என்னன்னா அதிமுக தரப்புக்கு தாவேகா தரப்பு ஒரு சிக்னலும் கொடுக்குறாங்க. நான் அதற்காக இவர்கள் கூட்டணி அறிவிப்பை முற்றா நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்லல. அதிமுக அதை கொஞ்சம் ஸ்பீடா சொல்றாங்க, தாவேகா தரப்பு பொறுமையா இருக்காங்க. ஓகே, ஏதாவது நடக்குதா பாப்போம். ஏன்னா கரூர் சம்பவத்துல ரொம்ப கிடுக்குப்படி நமக்கு வந்துச்சுன்னா, நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மேல, கரூர் மாவட்ட செயலாளர் மேல வழக்கு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்லாம் ஒரு தனிப்படை அமைத்து தேடக்கூடிய இடத்துல இருக்காங்க. நாளைக்கு விஜய் எப்படி களத்துக்கு வர முடியும்? இன்னொரு மாவட்ட செயலாளர் எப்படி போய் போலீஸ்ல பெர்மிஷன் கேட்பாரு, எங்க ஊர்ல கூட்டம் நடத்த போறோம் தாங்க? ஏன்னா வழக்குகள் மாவட்ட செயலாளர் மீது போடப்படுறப்ப கிரவுண்ட்ல நிக்கணும்ல, கூட இருக்கிற மூத்த நிர்வாகிகள் நிக்கணும்ல, யாரும் நிக்கல.
அப்ப கட்டமைப்பு ரீதியா அது பலவீனப்பட்டிருக்கிற பொழுது அது வந்து அதிமுக வந்து அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துலயும் இருக்கு. பயன்படுத்திக்க பாக்குறாங்கன்றீங்க, இந்த சூழலை பயன்படுத்தி ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு சொல்றீங்க. நிச்சயமா எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படிங்க கூடியதை பாஜக அறிவிச்சாங்க. அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அமைதியா இருந்தாரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இங்க விஜயோட நாங்க கூட்டணின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிறார். கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, தொடங்கியாச்சு. விஜய் தரப்பு அமைதியா இருக்கு. இதுதான் இங்க ஒரு அரசியல் புரிதலுக்காக. இதுல இன்னொரு நுணுக்கமான இடம் திரு சுவாமிநாதன், நீங்க அதை கரெக்டா சுட்டி காட்டினீங்க. அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி, அதுல தாவேகா அப்படின்னா அடுத்த பார்ட்னரா தான் அவர் பாக்குறார். நாங்க தான் தலைமைன்னு சொல்லி கூட்டணி முடிவாயிருச்சான்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம்.